யுத்தம்னாலே மோசம். அதுலயும் ஒரு கேடுகெட்ட யுத்தத்த சமகாலத்துல சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, உக்ரைன் யுத்தத்த சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு புது தியரி, மோசமான தியரிய பயன்படுத்தி அன்னை அமெரிக்கா மைலேஜ் எடுத்துட்டான். இது போதுமே, இதே கருமத்த உலகம் பூரா கொண்டு போனா என்ன தப்பு? அப்படின்னு நினைக்க தானே செய்வாய்ங்க. அப்படி என்ன அப்படின்னா, ரஷ்யாவ உள்ளுக்குள்ள இழுத்து விட்டது தான். பெரும் யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டது. ஆனா, ரஷ்யா அந்த நிலங்கள பிடிக்கணும்னோ, இல்ல அங்க பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்தணும், அந்த நிலத்துல இருந்து கனிம வளத்த தூக்கணும், இல்ல அது ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அத கைப்பத்தியோ, ஹோல்டு வச்சுக்கிட்டோ, நம்ம உலகம் பூரா ஆட்சி நடத்தணும். இப்படிலாம் ஒண்ணும் நினைக்காத ஒரு பகுதிக்குள்ள ரஷ்யாவ இழுத்து விட்டார்கள். அதுக்கு அவர்கள் செஞ்ச ஒரு நல்ல வேலை, ஜெலன்ஸ்கி மாரி ஒரு அடிமைய புடிச்சு தூக்குனது தான். இந்த தியரிய எல்லா பக்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அன்னை அமெரிக்கா யோசிக்கும். அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர மாரி செயல் தான் பங்களாதேஷ் திருட்டு பயலுக இப்ப நம்மள பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு அப்படின்னு ஒண்ணு உருவாச்சு, ஒரு அந்தஸ்து இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நம்ம தான். நம்ம மட்டும் தலையிடாட்டி பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. பலுஜிஸ்தானை விட கேவலமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, பலுஜிஸ்தான்லயாச்சும் கனிம வளம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லைங்கிற மாரி இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிலப்பரப்ப ஓரளவுக்கு, அதாவது பொழச்சுக்கடா அப்படிங்கிற ரேஞ்சுல உருவாக்கி தந்தது இந்தியா தான். ஆனா இந்தியாவையே எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறார்கள்ங்கிறத காட்டிலும் குருட்டுத்தனமா, காட்டுத்தனமா எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன் இந்த குருட்டுத்தனமா, காட்டுத்தனமா அப்படின்னு சொல்றோம்னா, இவ்வளவு வாய் பேசுறாய்ங்க. பங்களாதேஷ்காரங்க எவ்வளவோ பேரு இந்தியாக்குள்ள உட்கார்ந்து பொழச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அம்புட்டு பேரையும் கூட்டிட்டு போயிறேன். இல்ல எழுதி குடுத்துறேன். இனிமே நாங்க இந்தியா பக்கம் வந்து பொழப்பு தளப்பு பார்க்க வரவே மாட்டோம் அப்படின்னு. அதே மாரி இவ்வளவு வீரவசனம் பேசுறவனே டக்குனு அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் தூக்கி மூஞ்சில வீசிற வேண்டியது தானே! அதெல்லாம் பண்ண மாட்டாய்ங்க. ஆனா இஷ்டத்துக்கு பேச்சு. பாகிஸ்தான மீறி பேசுறாய்ங்க அப்படிங்கிறதா, சீனாவ மீறி பேசுறாய்ங்க. குளோபல் டைம்ஸுக்குலாம் அண்ணே நான்கிற மாரி பங்களாதேஷ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கோமாளித்தனமா? நட்டு கீது கழன்றுச்சா அப்படின்னு கேட்டா, அப்படி எடுத்துக்க கூடாது. காரணம் பங்களாதேஷ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பின்னாடி இருக்கிறது அன்னை அமெரிக்கா. இத மனசுல வச்சுட்டு சமீபத்துல பங்களாதேஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரளவு இந்த பிரச்சனைய புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஆடியோ, வீடியோ லீக் ஆகுது. என்ன கருமண்டா அது அப்படின்னு பார்த்தா, 4 நாள்ல இந்தியாவோட 4 மாநிலத்த கைப்பற்றிருவோம் அப்படின்னு தான். ரைமிங்கா பேசியிருப்பாய்ங்களோ! வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கடந்து போலாம். பேசின கோமாளி யாரு? காரணம் ஒரு கோமாளியால தான் இப்படிலாம் பேச முடியும். காரணம் இந்தியாவோட ராணுவ வலிமை அப்படிங்கிறது எல்லா காலத்திலயும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு காலத்துல நம்ம வலிமை இல்லாம இருந்த காலகட்டங்கள்லயும் சேலஞ்ச் பண்ணலாம் முடியாது. இந்தியாக்குள்ள வலிமை இல்லாத காலகட்டத்துல இந்தியாக்குள்ள வந்துட்டாங்களா? அரசாங்கங்கள் ஏமாந்தனால எல்லைகள்ல சேட்டை பண்ண முடிஞ்சுச்சு. ஊருக்குள்ள வர முடிஞ்சுச்சா? இந்திய ராணுவத்தோட வலிமை அப்படிங்கிறது அபரிவிதமானது. ஆயுதம் இருக்கு, இல்ல எல்லாத்தையும் தாண்டி இந்த நிலத்த பாதுகாக்க ரவுண்ட் த கிளாக் தயார் நிலையில இருக்கக்கூடிய ராணுவம். இத ஏன் இவ்வளவு ஃபோர்ஸா சொல்றோம் அப்புட்ன்னா, இப்ப அதாவது இஸ்ரேல்ங்கிற நாடு எதிர்த்தா மட்டும் தான் மூச்சு விட முடியும், வாழ முடியும். அப்படி இருக்கக்கூடிய நாட்டோட ராணுவம், எல்லா பயலுகளுக்கும் ராணுவ பயிற்சி இருக்கக்கூடிய நாட்டோட ராணுவம், காசா மாரி அங்க ஒரு நாடே கிடையாது. அது ஒரு ராணுவமே கிடையாது. ஒரு குரூப் தான். இருந்தாலும் எதிர்த்து போராட ராணுவத்த திரட்டி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள போனார்கள். 7ல இருந்து 10 நாள் ஆச்சு. ஆனா, சின்ன ஒரு துப்பாக்கி சூடு நடந்தா கூட, இல்ல இத ஒரு யுத்தமா கன்வெர்ட் பண்ணிருவோம். பண்ணா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும். நம்ம ஜெயிக்க முடியும். இல்ல அவர்கள் முன்னேறி வரார்கள் அப்புட்ன்னா, இந்திய ராணுவம் இந்த மாரி 7 நாள், 10 நாள் எடுத்துட்டு பெரிய தயார் நிலையோட முன்னேறி போகாது. ஆன் ஸ்பாட் எத்தன வீரர்கள் இருக்கார்களோ, அந்த வீரர்கள் பார்டர கடந்து போய் அடிப்பார்கள். நமக்கு பேக்கப் வரும், வராது, கையில எவ்வளோ சப்ளை இருக்கு, அதெல்லாம் 2வது தான். முதல்ல இந்திய ராணுவம் முன்னேறி போக ஆரம்பிச்சுரும். எங்க? பாகிஸ்தான நோக்கி. எந்த காலகட்டத்துல? பாகிஸ்தான் ஒரு தயார் நிலையோட வரக்கூடிய காலகட்டத்துல, தயார் நிலையில இல்லாம எல்லைகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் மட்டுமே முன்னேறி போயிருவோம். அப்படி ஒரு தியரிய வச்சிருக்கக்கூடிய இந்திய நாட்டு ராணுவம். எல்லா காலகட்டங்கள்லயும் பலமா இருக்கோம், பலவீனமா இருக்கோம்லாம் 2வது. அப்பேற்பட்ட வலிமையான ராணுவம். இப்படி இருக்கும்போது, இப்ப சமகாலத்துல எப்படி இருக்கோம் அப்படின்னா, சமகாலத்துல நம்ம
ராணுவ ரீதியா எடுக்கக்கூடிய மைலேஜ பார்த்து அமெரிக்காவே மிரண்டு போயிருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, கடல் பலம் அப்படிங்கிறது நமக்கு கம்மி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாரி சமகாலத்துல நடக்கிறோம். ஒரே காலகட்டத்துல செங்கடல்லையும் நம்மனால ஆதிக்கம் செலுத்தி ஹவுதிகள அடக்க முடியுது. இந்த பக்கம் சோமாலியா பகுதி கொள்ளையர்களையும் அடக்க முடியுது. ஒரே காலகட்டத்துல கடல்ல, நிலத்த விட கடல்ல கண்ட்ரோல் வச்சுக்கிறது தலைகீழான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு ராணுவத்துக்கு எதிரா இந்த மாரி கருத்து யாரு தெரிவிப்பா? கோமாளி பையன் தான் தெரிவிப்பான். அந்த கோமாளி யாரா இருக்கலாம்? பங்களாதேஷ்ல உள்ள ஒட்டுமொத்தவங்களும் கோமாளி பைய தான். அதுல மாற்று கருத்தே இல்லடா! அப்படிங்கிற மாரி தான். ஏன் அப்புட்ன்னா, சொன்னது முன்னாள் ராணுவ அதிகாரி, உயர் அதிகாரி. இப்ப சரியா போச்சா? அந்த நாட்டுல ஒட்டுமொத்த பயலும் கோமாளி பைய தான். சரி 4 நாள்ல 4 மாநிலங்கள பிடிப்போம் அப்படின்னு இருக்காய்ங்க. இது முழுக்க முழுக்க ஒரு திமிரு பேச்சு, கோமாளி பேச்சு. இத தாண்டி இதுக்கு பின்னால யார் இருக்கலாம்? ஒருவேளை எல்லைகள்ல வந்து சேட்டை செஞ்சா இந்திய ராணுவம் என்ன செய்யும்? இந்திய ராணுவம் பதிலுக்கு தூக்கி போட்டு மிதிக்கும். 4 நாள்ல மிதிச்சு ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் முடிக்கும். இல்ல 4 மணி நேரத்திலே ஒட்டுமொத்த பங்களாதேஷையும் முடிக்கும். அது வேற கதை. ஆனா அந்த 4 மணி நேரமோ, 4 நாளோ நம்ம செலவிடக்கூடிய பலம், பொருளாதாரம், ஆயுத பலம் எல்லாமே அந்த பகுதிகள்ல அடிஷனல் ஒரு வேஸ்டேஜா தான் பார்க்க முடியும். காரணம் நமக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பெரும் பிரச்சனையும் இல்ல. நமக்கும் அவனுக்கும் நம்ம கூட நிக்கிறக்கோ, நம்ம கூட பிரச்சனை பண்றக்கோ எந்த தகுதிகளும் இல்லாத பயப்பிள்ளைக தான். உண்மைய சொல்ல போனோம்னா, பங்களாதேஷ 2ஆ உடைக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு நமக்கு பெரிய திட்டமிடல், பலம் எதுவுமே தேவை கிடையாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. உலக சூழ்நிலையும் சரி, நம்மளோட சூழ்நிலையும் சரி, நம்மனால நொடி பொழுதுல அத சாதிச்சுக்க முடியும். அப்ப இந்த 4 நாள், 4 மணி நேரம் இது எப்படி வேஸ்டேஜ் ஆகும் அப்டின்னா, நம்ம திட்டமிடல. ஆனா நம்ம மேல திணிக்கிறாய்ங்க அப்டின்னா, யாருக்கான லாபமா இருக்கும்? பெரும்பாலும் பங்களாதேஷ கொளுத்தி விடுறது இந்த பைடன் நிர்வாகம் தான். வீணா போன பைடன் நிர்வாகம் தான். அந்த நிர்வாகம் கொளுத்தி விட்டு பெரிய அளவுல இந்தியாவுக்கு எதிரா குளிர் காய முடியல. அதனால ஒருவேளை இந்த மாரி 4 மணி நேரம், 4 நாள் ஒரு வேஸ்டேஜ இன்கிரீஸ் பண்றதுக்கு கூட வாய் பேசியிருக்கலாம். இதுல இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன அப்டின்னா, அமெரிக்கா பத்த வச்சுட்டு ஒதுங்கிட்டா போதும். அந்த சைடு சீனா, பாகிஸ்தான், ஆஹா! உக்ரைன் தியரிய இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி அவர்களும் சப்ளைய கூட்டுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல பாகிஸ்தான சேர்க்க தேவையில்ல. அவனே பிச்சை எடுக்கிறான். சீனா கூட்டுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கேலித்தனமான கோமாளிகளோட பேச்சுல பெரிய அளவுல ஹைலைட் பண்ணி காட்டப்படுறது என்ன அப்டின்னா, அங்க உள்ள வீரர்களோட எண்ணிக்கை. அதாவது 6,00,000 வீரர்கள் இருக்கோம். அது போக இன்னும் ஒரு 20,00,000 பேர் இருக்கோம். எதுக்குடா? நாங்க இப்ப 20,00,000 பேர் எங்கடா இருக்கீங்க அப்டின்னா, அங்க உள்ள தடை செய்யப்பட்ட இயக்கங்கள். எல்லாம் தீவிரவாதி பயலுக. இந்த 6,00,000ம் தீவிரவாதி பயலுக தான். சில நபர்கள் தப்பிச்சோம், பொழச்சோம்னு இருக்கலாம். மெஜாரிட்டியே இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு சொல்றேன். அந்த நம்பர்ஸ தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாய்ங்க. எது எப்படின்னாலும் சரி, கொத்து கொத்தா சாகணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா, எங்கனால என்ன பண்ண முடியுங்கிற மாரி நம்ம ஏறி மிதிச்சுருவோம். இருந்தாலும் இந்த சூழ்நிலைய உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பெரும் வெற்றிய, பெரும் மைலேஜ இந்த காலகட்டங்கள்ல எடுக்க முடியும். இந்தியாவுக்கு எதிரான செயல்கள பண்றக்கு எதிரி சீனா இருக்கான், எதிரி பாகிஸ்தான் இருக்கான், நண்பன் அண்ணன் அமெரிக்கா இருக்கான். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து அணுகணும். அதுபடி டெல்லி அணுக ஆரம்பிச்சிருச்சு. டெல்லிய பொறுத்தவரையும் ராஜதந்திர ரீதியிலயும் சரி, ராணுவ ரீதியிலயும் சரி, பொருளாதார ரீதியிலயும் சரி, ஒரே நேரத்துல அடிக்கிற ஒரு நல்ல பழக்கத்த இப்ப மனசுல வச்சிருக்கு. அத செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டார்கள். பொருளாதார ரீதியா அடிக்கிறது ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம். அத ஸ்லோவா இன்கிரீஸ் பண்ணி விட்டா போதும். ராஜதந்திர விளையாட்டுகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தால், ட்ரம்ப் வந்தப்ப அது கதையே மாறும். இப்ப ராணுவ ரீதியான நடவடிக்கை மட்டும் ஏற்கனவே அது ஒரு ஹை அலர்ட்ல இருக்கக்கூடிய பகுதியா மாறிருச்சு. அந்த இடத்துல டக்குன்னு நம்மளோட ஆக்ரோஷத்த காட்டிட்டோம். எப்படி அப்டின்னா, ஃப்ரண்ட் லைனுக்கு துருப்புகள கொண்டு போய் வச்சுட்டோம். இப்ப அங்கருந்து கண்ணுக்கு நமக்கு ஒரு ஆபத்துன்னு ஃபீல் ஆனாலே ஃபயர் ஓப்பன் ஆயிரும். பதிலுக்கு அங்கருந்து ஃபயர ஓப்பன் பண்ணுவாய்ங்களா? சான்ஸே இல்ல. நம்ம நிக்கிறோம்னு பார்த்தாலே தெறிச்சு ஓடி போயிருவாய்ங்க. ஃப்ரண்ட் லைனுக்கு துருப்புக்கள எப்ப தூக்கிட்டு போவோம்? ஆட்டோமேட்டிக்கா யுத்த காலங்கள் தான். யுத்தத்துக்கு நீ தயார்னா நாங்க உன் ஜோலிய முடிக்க முன்னாடி வந்து நிக்கிறோம் பார்! அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கி அடிச்சிருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.